ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன ஃபார்முலாவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸலில் பிளாங்க் டேட்டாவை வந்து எப்படி வந்து, அதாவது இப்போ இங்கே வந்து குரூப் ஆஃப் செட்ஸ் வந்து இருக்குது இல்லையா, டேட்டா செட்ஸ் வந்து இருக்குது. இதில் எத்தனை பிளாங்க் வேல்யூஸ் வந்து இருக்குது, அதாவது செல்ஸ் வந்து எம்டியாக இருக்க செல்ஸ் வந்து எத்தனை அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸலில் என்ன ஃபார்முலா இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தர போகிறேன். ஸோ இப்போ வந்து பாருங்கள், கவுண்ட் பிளாங்க் அப்படின்னு ஒரு ஃபார்முலா வந்து இருக்குது. அதுதான் வந்து நீங்கள் எத்தனை செல்ஸ் வந்து எம்டியாக இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா. கவுண்ட் பிளாங்க்கை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இது எல்லாத்தையுமே சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கவுண்ட் பிளாங்க் வந்து இப்போ என்ன ரிசல்ட் வந்து தருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 வந்து தருது. ஏன் இதனால் எப்படி வந்து 0 வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எல்லா செல்ஸுமே வந்து ஃபில் ஆகிருக்கு. இப்போ 2 செல்ஸை வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், அங்கே ரிமூவ் பண்ண உடனே இங்கே வந்து 1 அப்படின்னு வந்து வந்துருச்சு இல்லையா. இப்போ இன்னொரு செல்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் 2 அப்படின்னு வந்து வந்துருச்சு. ஸோ இந்த ஃபார்முலாவில் இருக்க இந்த டேட்டா ரேஞ்சுக்குள்ளே எத்தனை செல்ஸ் வந்து எம்டியாக வேல்யூஸ் இல்லாமல் எதுவும் ஃபில் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த கவுண்ட் பிளாங்க் ஃபார்முலா வந்து எக்ஸலில் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான இடத்துல யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எக்ஸலை கற்றுக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பேசிக்கான ஃபார்முலாவையுமே ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களோட ஒர்க் ஷீட்டையோ டெம்ப்ளேட் நீங்கள் வந்து டிசைன் பண்ணும்போது எந்த ஃபார்முலாவை எந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிவிட்டு அதற்கு தகுந்த மாதிரி ஃபார்முலாஸை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஃபார்முலா வந்து எஃபெக்டிவாக வந்து உங்களால் வந்து கற்றுக்கிட்டு யூஸ் பண்ண முடியும். அது வந்து உங்களோட கையில் தான் இருக்குது. ஆனால் பேசிக் ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டிசைனிங்க்கு போனீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நிறையா ஃபார்முலாஸ் வந்து எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியும். ஓகேவா? தொடர்ந்து வந்து என்னோடய வீடியோக்களை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதேனும் டவுட் வந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்போவுமே கற்றுக்கிறதோட அந்த வீடியோவை பார்க்குறதோட நிறுத்திடாதீங்க. தயவு செஞ்சு உங்களோட கம்ப்யூட்டர்லேயோ லேப்டாப்லேயோ மைக்ரோசாஃப்ட் எக்ஸலை இன்ஸ்டால் பண்ணி அதில் வந்து நான் இந்த ஃபார்முலாஸை வந்து நீங்கள் ஒரு டைம் வந்து போட்டு பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான டேட்டா செட்ஸை வச்சு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு சில டவுட்டுகள்லாம் வரும். அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் போட்டு என்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து பெஸ்ட்டாக வந்து எக்ஸலில் வந்து நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகுவதற்கு ஈஸியான வழியாக வந்து இது இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.